இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருநெல்வேலி மாநகர பகுதியில் பேட்டரி பழுதடைந்து பாதி வழியில் நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாநகரில் இயங்கும் அரசு பேருந்துகளில் பேட்டரி பழுதுபட்டதால் வழித்தடங்களில் பாதி வழியிலே நிற்கும் சமூகம் அதிகரித்துள்ளன. இதனால் அன்றாட பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பேருந்துகளில் பேட்டரி திடீரென வேலை செய்யாமல் போவது, தொடக்கத்தில் ஓடி செல்லும் பேருந்துகளில் சில கிலோமீட்டர்கள் சென்றவுடன் நிற்பது போன்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் பயணிகள் நடுவழியில் இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகின்றனர். சில நேரங்களில் மாற்று பேருந்துகள் தாமதமாக வருவதால் பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்லும் பணியாளர்கள் ஆகியோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அரசு போக்குவரத்து துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பேட்டரி பழுது ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே நெல்லை மாநகர பகுதியில் வெயில் வாட்டில் இருக்கும் சூழலில் நடுவழியில் நின்ற பேருந்தினால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.